இன்று 14/1/2026 விசுவாவசு வருடம் மார்கழி 30 புதன்கிழமை. தேய்பிறை ஏகாதசி திதி இரவு 7:43 மணி வரை. அதன்பின் துவாதசி திதி விசாகம் நட்சத்திரம் அதிகாலை 2:20 மணி வரை. அதன்பின் அனுஷம் நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் மேஷம். பொது ஏகாதசி விரதம் போகி. சபரிமலையில் மகர ஜோதி. சூரிய உதயம் காலை 6:38 மணி. அஸ்தமனம் மாலை 6:04 மணி. சந்திர உதயம் நாளை அதிகாலை 3:31 மணி. அஸ்தமனம் நாளை மதியம் 2:23 மணி. மேஷராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். வேலையில் கவனம் தேவைப்படும். வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். வேலைப்பழு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். திட்டமிட்ட வேலை வெற்றியாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். தொல்லை கொடுத்தவர்கள் விலகிச் செல்வர். வியாபாரத்தில் ஏற்பட்ட மந்த நிலை விலகும். வழக்கமான செயல்களில் லாபம் உண்டாகும். மிதுனராசி அன்பர்களே, அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். உடலில் இருந்த சங்கடம் நீங்கும். விரைந்து செயல்பட்டு நீங்கள் மேற்கொண்ட வேலையை செய்து முடிப்பீர்கள். மனதில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். இழுபறியாக இருந்த விவகாரம் முடியும். கடகராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். உறவினர் வழியில் ஆதாயம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது தாமதமாக நிறைவேறும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பிறரை நம்பி எதிலும் ஈடுபட வேண்டாம். உறவினரால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். வேலைப்பழு அதிகரித்தாலும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வியாபார நெருக்கடி நீங்கும். வியாபாரம் முன்னேற்றமடையும். புதிய பொருட்கள் ஆடைகள் வாங்குவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, முயற்சி வெற்றியாகும் நாள். நீண்ட நாள் பிரச்சினை முடிவிற்கு வரும். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். சிலர் சொந்த ஊருக்கு செல்வீர்கள். உங்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். துளாராசி அன்பர்களே, விருப்பம் பூர்த்தியாகும் நாள். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தினர் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். செலவுக்கேற்ற வரவு வரும். விருச்சிகராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். முயற்சியில் இழுபறி இருக்கும். நெருக்கடி தந்தவர்கள் விலகுவர். எதிலும் யோசித்து செயல்படுங்கள். அவசர வேலைக்காக அடுத்தவர் உதவியை எதிர்பார்ப்பீர்கள். மனம் குழப்பமடையும். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு பக்கம் செலவு அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும். பிறரை அனுசரித்து செல்வீர்கள். செலவும் அலைச்சலும் சங்கடப்படுத்தும். வேலைப்பழு அதிகரிக்கும். உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகிச் செல்வர். மகர ராசி அன்பர்களே, வரவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். வராமல் இழுபறியாக இருந்த பணம் வரும். வெளியூர் பயணத்தில் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மனக்குழப்பம் விலகும். கும்பராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். வியாபாரத்தை விருத்தி செய்வதற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். மீனராசி அன்பர்களே, இழுபறியாக இருந்த வேலை நடந்தேறும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். நீண்ட நாள் பிரச்சினை தீரும். பெரிய மனிதர்களை சந்திப்பீர்கள். அவர்களுடைய உதவியால் வேலைகள் முடியும்.